இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, யாரு? ஐஸ்வர்யம்மா. என்னாச்சு பார்வதி? அம்மா, ஒரு தப்பு நடந்து போச்சு. தப்பா? என்னாச்சு பார்வதி? நான் ஆதிக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் பார்வதி. அங்கிள் கிட்டயும் அருண் கிட்டயும் விஷயத்த சொல்றேன். நீ பயப்படாம ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வா, பாத்துக்கலாம். சரிங்க ஐஸ்வர்யம்மா. தேங்க்ஸ்க்கா. சரிம்மா. எதுக்காக இவங்க 3 பேரும் இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க? அடிக்கடி வாசல வேற பாத்துட்டு இருக்காங்க. யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியலையே. நான் வேணா ஐஸ்வர்யக்கா கிட்ட கேட்டு வரட்டுமா அத்தை? ஏய், நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணா, பேசாம இங்கே நில்லு. மித்ரா ஆண்டி, ஏதோ ரொம்ப பெரிய விஷயம்தான். நம்மள பார்த்துட்டாங்கன்னா அவங்க உஷாராயிடுவாங்க. அப்புறம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அவங்க பார்வையில படாம நம்ம இங்கேயே நின்று என்னன்னு கவனிப்போம். கரெக்ட் ஆண்டி, நாம அப்படியே பண்ணுவோம். அப்பா, சுந்தரம் வந்துட்டாரு. என்ன நடக்க கூடாதுன்னு நான் பயந்துகிட்டு இருந்தனோ அது நடந்து போச்சு ஐயா. சுந்தரம், பார்வதி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம பேசிக்கலாம். ஆமா சுந்தரம், இப்ப நீங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். அதனால பிரச்சனை தான் பெருசாகும். சுந்தரம், உனக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இப்ப இந்த விஷயத்தை அகிலா கிட்ட சொன்னா இதை விட அதிர்ச்சியான விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னமோ பேசிக்கிறாங்க, ஆனா என்ன பேசிக்கிறாங்கன்னு புரியல அத்தை. ஆனா ஏதோ சீரியஸான மேட்டர்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன ஆண்டி நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது அந்த காவிய காதலர்கள் பத்தின விஷயமா தான் இருக்கணும். எப்படி ஆண்டி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அதான் சொன்னனே, அந்த விசுவாசம் அவங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிக்கணும்னு என்கிட்ட வந்து அழுதான்னு. அப்ப அதான் இருக்கணும். நீங்க எல்லாரும் பார்வதி பெரிய தம்பிக்கு உதவி பண்றதா நினைச்சு அம்மாவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாடி. போ. கோவிலுக்கு போகணும்னு சொன்னல, அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். போலாமா? போகலாமா, ஆனா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும் சுந்தரம்? சொல்லு சுந்தரம், கோவிலுக்கு டைம் ஆச்சு. அது வந்துமா, சரி, நேரமாச்சு, கிளம்பலாமா? நீ கார்ல போகும்போது சொல்லு. வா. சரிங்கம்மா. அருண், சுந்தரம் வேண்டாம். அருண், இப்ப என்ன பண்றது அருண்? ஏதாவது செஞ்சு சுந்தரம் அம்மாட்ட சொல்ல விடாம தடுக்கணும். அப்பா, நீங்க என் கூட வாங்க. வா. அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுறான்னு பார்த்தா அவங்க போன் பேசிக்கிட்டே இருக்காங்களே. ஐயோ அருண், கொஞ்சம் சீக்கிரம் போ அருண். அப்பா, சுந்தரம் அம்மா கிட்ட பேச்சு கொடுக்காம இருக்கிறதுக்கு அம்மாக்கு நீங்க கால் பண்ணி ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க. வெரி குட் ஐடியா. சீக்கிரப்பா. This number is currently busy. Please try again later. என்னாச்சுப்பா? உங்க அம்மா போன் பிஸியா இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சுப்பா. அப்ப சுந்தரம் அம்மா கிட்ட பேசியிருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க தொடர்ந்து அம்மாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருங்க.
அந்த கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா உங்க கால் அட்டன் பண்ணிடுவாங்கல்ல. சுந்தரம் அம்மா கிட்ட பேசுறதுக்கு எந்த வாய்ப்பும் நம்ம கொடுக்கவே கூடாதுப்பா. ஆ, சரி. சரி ஓகே, நான் கூப்பிடுறேன். ம் அம்மா ஃபோன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ உண்மையை சொல்லிடலாம். ஏய், ரிங் போதும். பேசுங்க பேசுங்க. ஹலோ, உங்க அம்மா காலை பிக் பண்ணிட்டாங்க. சுந்தரத்தை அம்மாட்ட பேச விடாம அம்மா கிட்ட பிசினஸ் விஷயமா ஏதாவது பேசிட்டே வாங்கப்பா. ஓகே. ஹலோ அகிலா, நான் பேசுறது கேக்குதா உனக்கு? சுத்தமா கேட்கவே இல்லைங்க. இப்ப கேக்குது கேக்குது, சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? ஆ ஆ கேக்குதா அகிலா? சொல்லுங்க, கால் பண்ணிருக்கீங்க. புது ப்ராஜெக்ட் விஷயமா எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். என்ன டவுட்? நமஸ்காரம்மா. வணக்கம். குடு சுந்தரம், அர்ச்சனை பண்ணிடுங்க. யார் பேருக்குமா அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணுங்க. தொட்டுக்குங்கோ. க்ஷேம ஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீமதே மகாமாரி அம்பிகாயை நமோ நமः. ஓம் தேவ்யை நமः. ஓம் துர்காயை நமः. ஓம் நாராயண வரப்ரதாயை நமः. வீட்லயும் அம்மா கிட்ட பேச விடல, கார்லயும் அம்மா கிட்ட பேச முடியல. இன்னைக்கு கோயில வச்சு எப்படியாவது அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். இல்ல இல்ல, அம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சதமானம் பவதி சதாயுஷ் புருஷக் சதேந்திரிய ஆயுக்ஷேவேந்திரியே பிரததஷ்டதி. எடுத்துக்கோ. இந்த சுந்தரம் கார்ல வச்சு. அம்மா அமைதியா இருக்காங்க. நல்ல சமயம். இப்ப எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அப்பா, நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா. சுந்தரம் அம்மா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மா, என்ன சுந்தரம்? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்மா. ம் சொல்லு சுந்தரம். அது வந்துமா, அகிலா, என்னங்க கோயிலுக்கே வந்துட்டீங்க? கோவிலுக்குள்ள நீ ஃபோன் பேச மாட்ட. கோவில்ல இருந்து நீ எப்ப வருவேன்னு தெரியாது. அதான் ஃபோன்ல பேச வேண்டிய விஷயத்த நேர்ல பேசிடலான்னு வந்தேன்.